இன்னைக்கு நாம 2 கிலோ சிக்கன் தம் பிரியாணி விறகடுப்புல செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கிலோவுக்கு 400 கிராம் கணக்கு பண்ணி 2 கிலோவுக்கு 800 கிராம் வெங்காயம், 600 கிராம் தக்காளி, 1,5 கிலோ சிக்கன், 1/2 கட்டு புதினா மல்லி, 10 கிராம் பச்சை மிளகாய், 400 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில் 400 கிராம், பட்டை கிராம் 10 ரூபா பாக்கெட் ஒன்று, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர், அரிசி இந்த மாதிரி பவுலில் நம்ம அளந்து வச்சுருக்கோம். 400 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு, கட் பண்ணி வச்ச 800 கிராம் ஆனியன், போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். பச்சை மிளகா 10 கிராம். நம்ம அங்கே மசாலா ஆனியன் போட்டதும் சிக்கனை நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற 200 கிராம் தயிரில் சில்லி பவுடர் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் சிக்கனை ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு அந்த காரம் தயிரில் நல்லா ஊறி சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் அந்த மெத்தடில் நம்ம சிக்கனை ஊற வைக்கிறோம். இந்த மாதிரி சிக்கனை நல்லா மசாலா கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு அங்கே மசாலா ரெடி ஆகிற வரைக்கும், ஆனியன் வதங்கி தக்காளி போடுற வரைக்கும் நம்ம சிக்கன் நல்லாவே ஊறட்டும். சிக்கன் ஊறுனுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் காரம், இந்த புளிப்பு தன்மை எல்லாமே நல்லா ஏறி இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் சிக்கனை ஊற வச்சு போட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். அரிசி 1க்கு 1.5 இந்த மாதிரி பவுலில் அளந்து போட்டுக்கிறோம். அரிசி எப்பயுமே நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா கழுவிக்கணும். ஊற வச்சுட்டு அரிசியை கழுவக்கூடாது, அரிசி உடையும். அதனால் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 கழுவி அரிசி தண்ணி தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லாவே கழுவுங்க அரிசியை. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா உபரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க அரிசியை. ஆனியன் பொரிஞ்சு வரணும், நல்லா கோல்டன் கலரில் நல்லா பொரிய விட்டுங்க. ஆனியன் நல்லா பொரிஞ்சு வர எந்த அளவுக்கு பொரிய விடுறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆனியன் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த பதத்தில் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். எதுக்கு சில்லி பவுடர் வந்து நம்ம ஆனியன் கூட வதங்கும் போது சேர்க்குறோம்னா, பிரியாணி கலர் பவுடர் சேர்க்காமலே பிரியாணி நல்லா கலராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயிலே அந்த சில்லி பவுடர் போகும்போது கலர் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். புதினா மல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 1 கிலோவுக்கு 300 கிராம் தக்காளி, 2 கிலோவுக்கு 600 கிராம் தக்காளியை கொட்டி நல்லா அந்த மாதிரி குழையிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் லைட்டாக மஞ்சத்தூள், நாங்கள் இந்த விறகு அடுப்பு நல்லா மழையில் வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த விறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு 1/2 பவுல் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மசாலா நல்லா குழைய விடலாம். அப்போ அடி பிடிக்கிற பதத்தில் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஒரு 10 கிராம் போட்டால் போதும். நம்ம இன்னொரு பவுல் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஊற வச்ச சிக்கன் அதில் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நம்ம இன்னும் எவ்வளோ அளவு அளந்து வச்சுருப்போம் அந்த பவுலால், நம்மளுக்கு 2 பவுலுன்னா 3 பவுல் தண்ணி ஊற்றணும். 2 பவுல் ஊற்றிருக்கோம். தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி மூடி போட்டுருங்க.
நல்லா உலை கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி பாசுமதியை பொறுத்த வரைக்கும் 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அரிசியை ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசி நீண்டு வர்றது எல்லாமே இருக்கும். ரொம்ப ஊற வச்சா அரிசி சாப்பாடு ஊற வச்ச மாதிரி இருக்கும். அதனால ஊற வைக்கிற பதத்தையும் நம்ம பார்த்து ஊற வைக்கணும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா ஒரு அரை வேக்காடு அளவுக்கு ரைஸ் வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 10% அளவுக்கு வெந்து வந்ததுன்னா தம் வச்சுக்கலாம். வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகுது. நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே ட்ரை ஆகி வந்துடுச்சு. நம்ம அடியில் ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம மூடி போட்டு தம்மு வச்சிடலாம். அதாவது அடியில் இருக்கிற நெருப்பு எடுத்து நம்ம மூடிக்கு மேலே, அதாவது நம்ம பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மேல் தம்மு அதிகமாக கொடுங்க. நம்ம எந்த அளவுக்கு மேல் தம்மு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால் அடி தம்மு இல்லைனா கூட பரவாயில்ல, மேல் தம்மு எந்த அளவுக்கு மேல் தம்மு நல்லா ஹெவியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹெவியாக மேல் தம்மு கொடுங்க. அவ்வளோதாங்க. 20 நிமிஷம் தம்மு. 20 நிமிஷம் விட்டுட்டு நம்மளுக்கு இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான். நம்ம கல் தூக்கி வெயிட் வச்சோம்னா அந்த வெயிட்டை தூக்கி எட்ட போட்டுட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா சும்மா வாசனை கம 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 கமன்னு வரணுங்க. சாப்பிட்டு பார்க்குறத விட அந்த வாசனையிலே தெரிஞ்சிடும் நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா ட்ரையாக இருக்குது. ரைஸ் நல்லா நீண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கலரே போடலாம். ஆனால் பிரியாணி எவ்வளோ கலராக இருக்குது பார்த்தீங்களா? அது அந்த ஆயிலில் சில்லி பவுடர் போடுறது. இந்த அளவுக்கு ஆகும்போது அவ்வளோதாங்க. அப்படியே சிக்கனை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி. எலும்புலேருந்து அப்படியே சுருண்டு சிக்கன் வந்துட்டாலே போதும், நல்லா பஞ்சு மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம குட்டீஸுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்தாச்சு. சுட சுட கம கமன்னு பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம குட்டீஸ் தான் நம்மளுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்கிறவங்களாம். எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நம்ம குட்டீஸ்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. Yes?